இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா கோபி மஞ்சூரியன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு காலிஃப்ளவர் வாங்கி கட் பண்ணி வெந்நீரை போட்டு அதில் ஒரு கொதி போட்டு எடுத்து வச்சுக்கணும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சட்டியை போட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை போட்டு பெரட்டி விட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுட்டு அது கூடயே குடமிளகாய் அரிஞ்சு போட்டு வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, காரத்தூள், மஞ்சத்தூள் அதையும் போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி அதிலே ஊற்றி கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு வெட்டி விட்டுக்கணும். ஃபுட் கலர் தேவைப்பட்டால் போட்டுக்கங்க, இல்லை போடாத கூட இருக்கலாம். கூடிய மல்லித்தலையை தூவி விட்டு டொமேட்டோ சாஸையும் ஊற்றி கிண்டி விட்டு இறக்கணும்னா கோபி மஞ்சூரியன் ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். நீங்களும் செய்து பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.